இப்போ டேட்டா சென்டர் ஏஐ தொழில்நுட்பம் ஆரம்பிக்கணும்னா நிறைய வாட்டர் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து அதுதான் அதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொன்னேன். அதாவது வந்து என்ன ஏஐயோடைய கையாளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. அப்போ என்னன்னா மொபைல் பார்த்தா தான் அவன் சாப்பிடுவான் அப்படிங்கிறத மக்களோட மைண்ட் செட்டு அடாப்ட் ஆகுது, குழந்தைங்கள மைண்ட் செட் அடாப்ட் ஆகுது. நீ மொபைல் கொடுத்தா அவன் அமைதியாக இருப்பான். அப்படி ஒரு அழிவுக்காகவோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காகவோ நான் படிக்கிறேன்னா படிப்புக்கு வந்து தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணணும். எல்லாமே நல்லது மாதிரியே தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா சில இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் இந்த பக்கம் வந்து ஃபேக் நியூஸ்னு சொல்லும். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரசு சமூக வானொலி பண்பலை 90.4. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண மக்கள்லேருந்து ஆரம்பித்து படித்தவங்க வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ChatGPT இல்லாமல் எந்த விஷயத்தையும் செய்யறதே கிடையாது. அப்போ நமக்கு என்னதான் தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்தா இந்த ஏஐ அப்படிங்கிறது இன்னைக்கு மனிதர்களை வந்து ரொம்ப ஆட்டி படிக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏஐ அப்படிங்கிறது இன்னைக்கு வரமா சாபமா அப்படிங்கிற இந்த டைட்டில் தான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம சிறப்பு விருந்தினர் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளோடு இணைந்திருப்பது சென்னை GM Tech ப்ராஜெக்ட் டைரக்டர் மிஸ்டர் வெள்ளிராஜ் ஐயனார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எல்லார்ட்டையுமே பயன்பாட்டில் இருக்கு, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சின்ன பசங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரியவங்க வரையும் சின்ன பசங்க இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது ஒரு சரியான விஷயமா இருக்குமா? இது வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு டெக்னாலஜி அடுத்த லெவலுக்கு போகுது, ஓகே, ஒரு தொழில்நுட்பம் அடுத்த லெவலுக்கு போகுது அப்படிங்கிறது அது எப்பயுமே வந்து ஒரு வரமாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பரிணாம வளர்ச்சிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து மனுஷங்க வந்து அடுத்தடுத்த லெவல் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து நார்மல் ஃபோன்லேருந்து எப்படி மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம வந்தோமோ அதே மாதிரி வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வரம் தான். பட் எப்படி நம்ம அதை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பொறுத்து, எந்த விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் பொறுத்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சின்ன பசங்களாம் சரி, அது பெரியவங்களாம் சரி, ப்ரொஃபஷனலாலும் சரி, ஐடியில் வேலை பார்க்குறவங்களாம் சரி, வேற ஒரு எந்த ஒரு தொழில்நுட்பத்தில் இருந்தாலுமே அது வந்து நம்மளுக்கு எப்படி வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது. இப்போ ஸ்கூல் லெவல்லையே வந்து ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய படிக்கிறதுக்கு வந்து ஏஐ ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, மேத்தமெட்டிக்கல்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, சயின்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சயின்ஸ் எக்ஸ்போ மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க படிக்கிற விஷயத்தை வந்து ஃபாஸ்ட்டாகவும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து அடாப்ட் ஆகுறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும். இந்த லெவலில் வந்து இந்த படிக்கணும், இந்த லெவலில் எப்படி படிக்கணும் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஸ்கூலில் படிக்கிறவனே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ்லாம் வந்து டெக்னாலஜி படித்தாதான் வந்து எதுவும் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ வந்து டெக்னாலஜி படிக்காமையே நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் வந்து வைப் கோடிங் அப்படிங்கிறலாம் ஒரு கோடிங் டெக்னிக் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா? மாதிரி எல்லா தொழில்துறையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏங்கிறது வரந்தான். அது நம்மளுக்கு வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து அது நம்மளுக்கு வந்து வாழ்க்கையை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சே நான் குழந்தைகள் நிறைய பேர் பார்த்துருக்கேன். தன்னுடைய பர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்குறாங்க. படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலான கொஷின்ஸை வந்து ரொம்ப சின்ன பசங்க, அதாவது ஒரு 7வது படிக்கிற பசங்க கூட இந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸை வந்து நம்ம ஒரு ChatGPT கேட்கறது ஒரு சரியான விஷயம் இருக்குமா? கரெக்டு தான். அது வந்து அது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கூட்டு குடும்பமாக இருந்தோம். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, பெரியம்மா, மாமா அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ஜென்ரேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதை சொல்கிறதுக்கு, நைட்டு கதை சொல்கிறதுக்கு இப்போ எத்தனை வீட்டிலலாம் நைட்டு கதை சொல்லி தூங்க வைக்கிறாங்க பசங்களை? ரொம்ப ரேர். ஓகே, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த விஷயத்தை யார் ரீப்ளேஸ் பண்ணாரா? ஒரு விஷயம் இப்போதைக்கு அதை வச்சிடலாம். கதை சொல்லி தூங்க வைக்க பால் இல்லை. ஓகேவா? இனியை வந்து வெளியே கூப்பிட்டு போகிற மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இப்போ எல்லோரும் ஸ்கூலில் என்ன பண்ணுறோம், வேனில் தான் அனுப்பிச்சி விட்றோம். ஸோ நம்மளோட பாண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஹியூமனில் இருந்தோடைய அஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. அதுக்கான பாசம் இல்லைன்னு சொல்ல, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருடைய லைஃப் ஸ்டைலில் வந்து அடாப்ட் ஆகுறாங்க.
ஓகேவா. எப்படி ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கூட்டு குடும்பத்திலேருந்து விலகி வரமோ, அப்போ வந்து பசங்களோட இன்ட்ராக்ஷன் வந்து எதை நோக்கி போகுது. இப்போ தாத்தா பாட்டியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை, அத்தை மாமா பெரியப்பா சித்தப்பா ரீப்ளேஸ் பண்ணுறது ஒரு ஆள் இல்லை. அப்போ என்ன பண்ணோன்னா அவங்களுடைய இப்போ நம்ம குழந்தையா இருக்கும்போது அதெல்லாம் இருந்துச்சு, கிடச்சிச்சு. இப்போ நான் இருக்கும்போது எங்கள் தாத்தா பாட்டி இருந்தாங்க, லீவுக்கு அங்கே ஊருக்கு போவோம், அவங்க கதை சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். இப்போ அந்த எதிர்பார்ப்பு என்ன ஆகுதுன்னா வேறு மாதிரி போகுது. அப்போ என்ன ஆகுனா அவங்க இந்த விஷயத்தெல்லாம் அவங்க வந்து இன்னியும் அவங்க வந்து அதை நாடுவாங்க. ஓகே, ஒரு கதை சொல்கிறதுக்கோ ஒரு இதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சாப்பிட்றதுக்குன்னா நிலா காமிச்சு சோறு விட்டுறோம், இப்போ யூடியூப்பை காமிச்சு சோறு விட்டுறோம். ஸோ இந்த டைரக்ஷன் மாறுது. அப்போ என்னென்னா மொபைல் பார்த்தா தான் அவன் சாப்பிடுவான் அப்படிங்கிறத மக்களோட மைண்ட் செட்டு அடாப்ட் ஆகுது, குழந்தைங்கள மைண்ட் செட்டு அடாப்ட் ஆகுது. நீ மொபைல் கொடுத்தா அவன் அமைதியாக இருப்பான். அப்படி இப்போ நம்ம வந்து வேறு ஏதாவது ஒர்க் பண்ணணும், இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களோ, அவங்க குக்கிங் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமைக்க போகிறாங்க அப்படின்னா அந்த பையனை பார்த்துக்கிறதுக்கு தாத்தா பாட்டி முன்னாடி இருந்தாங்க, இப்போ மொபைல் இருக்குது. டெக்னாலஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிலா காட்டி சோறு இருப்பதெல்லாம் அப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒரு சாங் போடுறாங்க, அது வந்து ரீப்ளேஸ் ஆகுது. அதனால அடுத்த லெவலுக்கு போகும்போது இப்போ என் பொண்ணே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஏதாவது மேத்தமெட்டிக்ஸ் கேட்குறா அப்படின்னா கொஞ்சம் நான் டிலே பண்ணுறேன், ஏதாவது ஒரு காலில் இருக்கேன், வேறு ஏதாவது வேலையாக இருக்கேன் அப்படின்னா அவள் உடனே எடுத்து ChatGPTயில் போட்டு கொஸ்டின் கேட்டுறா, அதுக்கு ஆன்சர் கிடச்சிருது. அவளால் வெயிட் பண்ண முடியல அந்த டைமு. ஓகேவா. ஸோ அதனால் வந்து அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு லெவலில் வந்து வேற ஒரு டைரக்ஷனில் வந்து ஒரு நன்மை பயக்கிற டைரக்ஷனாக போச்சுன்னா நல்ல விஷயந்தான். அது தீமை பயக்கிற டைரக்ஷனாக போய் ராங்காக போயிடக்கூடாது, அவ்வளோதான். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெஃபர் பண்ணுவோம். இப்போ நிறைய விஷயத்த புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி அப்படிங்கும்போது அந்த அறிவு வளர்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் ஒரு சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போயிட்டு இம்மீடியட்டாக ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோம்பேறித்தனத்தை உருவாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதை நான் அதுதான் சொல்கிறேன், அது பரிணாம வளர்ச்சி. நம்ம வந்து இப்போ நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து தீப்பெட்டியில் 2 கல்லை வச்சு உரசணும் அப்படி இருந்துச்சு. இப்போ அதோட பரிணாம வளர்ச்சி கேஸ் சிலிண்டரு அடுத்த லெவல் போயிட்டுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஹியூமன் ஜென்ரேஷன், ஒரு டெக்னாலஜி இனோவேஷன், அது என்ன அப்படின்னா எவாலுவேட் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அடாப்ட் ஆகி போயிட்டே இருப்போம். ஓகேவா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது லேசினஸ் கிடையாது. இப்போ மாவாட்டுறதுக்கு முன்னாடி வந்து கல் வச்சு ஆட்டுவாங்க. ஓகேவா. அப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னா பெரிய கிரைண்டர் வந்துச்சு, இப்போ மிக்சிலேயே மாவாட்டுறாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் டைம் ரெடியூஸ்டு. ஓகேவா. முன்னாடி நம்ம வீட்டில் ஒருத்தர் தான் வேலைக்கு போவாங்க, எல்லோரும் அவங்களுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருமே வேலைக்கு போகிறாங்க. ஓகேவா. அப்போ வந்து என்ன அப்படின்னா டைம் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த லேசினஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்ம பரிணாம வளர்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி அடையும் போதும் அந்த வளர்ச்சிக்காக நம்ம வந்து பண்ணுறோம். பட் எதுவுமே வந்து 2 விஷயம்தான், நம்ம மனதளவுலையும் உடல் அளவுலையும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜி நம்ம அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறணும். இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில் பயமும் நிறைய கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு வேலை இல்லாமல் போயிடும், ஏஐ எல்லா வேலையும் பார்த்துரும், வேலையில் என்ன பண்ணிடுறாங்க அனுப்பிடுறாங்க, அந்த மாதிரி தகவல்களும் கிடைக்குது. ஸோ அது வந்து உண்மையிலே அது வந்து ஏஐனால் வந்து வேலை குறையுமா, வேலை வாய்ப்பு அதிகரிக்குமா? இல்லை, அதுதான் சொல்கிறேன் நான். குறையும் நம்ம வந்து அதுக்கான எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. குறையும் அப்படிங்கிறதுக்கான டேட்டா இல்லை, கூடுறதுக்கான டேட்டா தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நிறையா வந்து ஏஐயோட சென்டர்லாம் இங்கே வருது, இந்தியாவில் வருது, தமிழ்நாட்டிலேயே வந்து ஏஐ சென்டர்லாம் வருது. ஏஐயில் நிறையா வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போகிறாங்க. நிறையா வந்து அது வந்து ஏஐ வந்து எல்லா பரிணாம இடத்துலையும் வந்து டெவலப் ஆக போகுது. அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் லெவல்லையோ, அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் லெவல்லையோ, மெடிக்கல் லெவல்லையோ, எல்லா லெவல்லையும் வரப்போகுது. அப்போ என்னன்னா அதில் வந்து அப்போ வரும்போது புதுசாக வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஏழை அந்த இதுக்கான பணமும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்னாலும் சரி, ப்ரைவேட்னாலும் சரி, எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தொழில்நுட்பம் அதிகமாகும் போது வேலை வாய்ப்புகள் அதிகமாக தான் செய்யும். அதிகமாகத்தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, குறைய வாய்ப்பு இல்லை. இப்போ நிறையா இந்த ஐடி இண்டஸ்ட்ரி இது மட்டும்தான் வந்து இந்த லே ஆஃப் அப்படி இப்படி சொல்கிறாங்க. அதை தவிர வேறு இந்த நான் பார்த்த வரைக்கும் மெக்கானிக்கல்லையோ, எலக்ட்ரானிக்ஸ்லையோ, எலக்ட்ரிக்கல்லையோ, இல்லை வந்து மெடிக்கல்லையோ வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள்லாம் அது போகிற மாதிரி இல்லை. அது ஐடியில் ஏன் போகுது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் வந்து இது ரிப்பீட்டடாக செய்கிறாங்கல்ல, அதை வந்து ஆட்டோமேட் பண்ணுறாங்க. ஒரு டெலிகாலிங் வேலை, ஒரு மார்க்கெட்டிங் வேலை, இந்த மாதிரி வேலையெல்லாம் ரிப்பீட்டடாக பண்ணுற வேலையை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ரிப்பீட்டடாக பண்ணுற வேலை மட்டும்தான் வேலை போகுதே தவிர அந்த வேலையை குறைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தை அவங்க ஏஐக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி, மல்டிநேஷ்னல் கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேன் பவர் வேலை, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு சம்பளம் வந்து ஒரு 20 பேருக்கு வந்து ஒரு
ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு தொகை இருக்குன்னா அதை வந்து எடுத்துகிட்டு போய் அதை வேலையை வந்து குறைச்சிட்டு இதை வந்து ஏஐக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு டயத்தில் ஒரு டோர் ஸ்டாப் ஆகுதுன்னா ஒரு பெரிய டோர் ஓப்பன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப் அண்ட் டவுன் சுட் பி எல்லா பக்கமும் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து பரிணாம வளர்ச்சியில் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும்போது வளர்த்து தான் செய்யும். ஸோ அது வந்து வேலைவாய்ப்புகளை வந்து என்னுடைய இது பிரகாரம் கூட்ட தான் செய்யும், குறைக்காது. இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்திக்கலாம், ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இங்கே நேரலுக்கு அதாவது அதான் நான் சொன்னேன், நம்ம வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வளர்த்துருப்பாங்க, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கரெக்டு, ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படி சொல்லி. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஓகேவா, மற்றவங்களுடைய வேலையை வந்து அபகரிக்கக்கூடாது, ஓகேவா, நம்ம நல்லா படிக்கணும், நம்ம வந்து அந்த சொசைட்டிக்கு நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அப்பா அம்மா அது மாதிரி டெவலப் பண்ணி வளர்த்தாங்களோ அதே மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போதும் அப்படி தான். ஒரு அழிவுக்காகவோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காகவோ, நான் படிக்கிறேன்னா படிப்புக்கு வந்து தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணணும், நான் வேலை பார்க்குறேன்னா அது வேகமாக அந்த வேலையை வந்து செய்கிறதுக்கு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணணும், நான் வந்து ஒரு கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வாங்குறேன்னா அதிகமாக சம்பளம் வாங்குறதுக்கு, நான் வந்து வேலை பார்க்குறேன், நான் தொழில் தொடங்குறேன்னா அந்த தொழில் தொடங்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஐடியா கேட்குறதுக்கு தொழில்நுட்பம் ஏஐ யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் மூலமாக அதை அஃபெக்ட் பண்ணாமல், நம்ம வந்து வேற ஒரு இது ராங் ஆட்டிடியூடை க்ரியேட் பண்ணாமல் நம்ம வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஏஐயில் வந்து இப்போ நாங்களே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆசிரியராக ஒரு கொஷின் எடுக்கிறோம், ஒரு 10 கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ வேற ஒருத்தவங்க கேட்கும்போது அதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வருமா, இல்லை வேற மாதிரி கொஸ்டின்? அதுதான், அதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொன்னேன். அதாவது வந்து என்ன, ஏஐயோடைய கையாளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. இப்போ நீங்களே வந்து ஒரு வந்து ஃபிசிக்ஸ்லேயோ ஒரு கெமிஸ்ட்ரிலேயோ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சப்ஜெக்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுவீங்க, இன்னொருத்தர் ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுவார். ஒரு தியரம் சொல்கிறீங்கன்னா தியரத்தோட கன்க்ளூஷன் அதோட கண்டென்ட்டு சேமாக இருக்கும், ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம், எக்ஸாம்பிள் கொடுக்குற விதம் வித்தியாசமாக இருக்கும். கரெக்டாக கெமிஸ்ட்ரியில் ஒரு ஃபார்முலா இருக்குன்னா ஃபார்முலா இஸ் சேம், பட் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் வந்து ஒவ்வொருத்தரை பொறுத்து ஒருத்தருக்கும். ஒருத்தர் வந்து வேறு மாதிரி சொல்லுவார், இன்னொருத்தர் வேறு மாதிரி சொல்லுவார், பட் இன்னொருத்தர் வேறு மாதிரி எடுத்துக்காட்டு கொடுப்பார், இன்னொருத்தர் வேறு மாதிரி எடுத்துக்காட்டு கொடுப்பார். அதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் அப்படி தான் இந்த எல்எல்எம்னு சொல்லுவாங்க. ஒரு மாடல், ஒரு பெரிய ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த எல்எல்எம் என்ன யூஸ் பண்ணுறோம், சாட்ஜிபிடினா ஒரு எல்எல்எம் இருக்கும், ஜெமினினா ஒரு எல்எல்எம் இருக்கும், கிளாடுனா ஒரு எல்எல்எம் இருக்கும். அதில் நீங்கள் கேட்குறத இப்போ வந்து ஃபிசிக்ஸ்லையோ கெமிஸ்ட்ரிலையோ இல்லை ஏதோ ஒன்று கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எல்எல்எம்ல எப்படி ட்ரெயின்டாக இருக்கோ அதை பொறுத்து கொடுக்கும். ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜெனரிக்காக கன்க்ளூடடாக இருக்கும். ஸோ எல்எல்எம்ல பொறுத்து எப்படி வந்து பர்சன் டு பர்சன் வந்து டீச்சிங் பண்ணும்போது அந்த வே ஆஃப் டீச்சிங் மாறுதோ, அந்த வே ஆஃப் எக்ஸாம்பிள் மாறுதோ, அந்த மாதிரி எல்எல்எம் பொறுத்து அது மாறுவது. இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க, அப்போ இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஏஐனால அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து விவாதங்கள்லாம் போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு ஏற்படுதுங்களா? ஆமாம், ஏற்படுமா? கண்டிப்பாக ஏஐ தொழில்நுட்பத்தினால பாதிப்பு ஏற்பட தான் செய்யும். ஏன்னா வந்து ஏஐ தொழில்நுட்பம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ டேட்டா சென்டர் ஏஐ தொழில்நுட்பம் ஆரம்பிக்கணும்னா நிறைய வாட்டர் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து ஒரு ஏஐட்ட ஒன்று கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் பின்னாடி அது நினச்சிக்கோங்க, அது ஏஐ வந்து நிறையா வந்து வெப்பத்தை ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுறதுனால நிறையா தண்ணி வந்து இப்போ வந்து ஒரு ஏஐ வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்மளை அவுட் கொடுக்குறதுக்கு 3 கார் தயாரிக்கிறது, 15-20 குடும்பம் தண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணுதோ அந்த தண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏஐயோடைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட என்வரான்மெண்ட் சிச்சுவேஷன் வந்து ஈகோசிஸ்டம் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். நிச்சயம் சார், நிச்சயம். இப்போ நேர்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த ஏஐ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு சில அஃபெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால, ஸோ நம்ம வந்து நம்ம தோன்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஏஐட்டை கேட்காம நமக்கு நீடு ரொம்ப நம்மளால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம அந்த கேள்விகளை கேட்டோம் அப்படின்னா நம்ம என்விரான்மெண்டலை பாதுகாக்கலாம். எங்கள் நேர்களுக்காக இவ்வளவு கருத்துக்களை வழங்கிய உங்களுக்கு நன்றி சார். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.